வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான வேர்க்கடலை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு கட்டி பூண்டு பற்களை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுடுறேன். இப்போது இது வதங்கினதும் நான் பச்சை வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே முருங்கைக்காய் துண்டுகள் ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி காரக்குழம்பு செய்யும்போது அந்த எண்ணெயிலே காய்கறி நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா அந்த குழம்போடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து காய்கறி அந்த நிறம் மாறி வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது காய்கறிகள்லாம் நல்லா கலர் மாதிரி வெந்துருச்சு. இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதும் நான் கரைச்சி எடுத்துருக்கிற புளி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு ரொம்ப புளிப்பு அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளோ இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா இந்த மாதிரி அழகாக நல்லா திக்காயிட்டு வரும் குழம்பு. அதோடைய காய்கறியோட பச்சை வாசனை நல்லா வெந்து வரணும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போனதும் அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும். அது மேலே மல்லி இலை தூவிட்டு சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.